கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட பேச போகிற வார்த்தை மார்க் 9:23 இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். ஆமாங்க, விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். அது நடப்பதற்கு 1% கூட வாய்ப்பே இல்லைன்னாலும் அது நடக்கணும். நீங்க விசுவாசிச்சீங்கன்னா நிச்சயம் நடக்கும். ஒருவரை தொடுவதனால வியாதி நீங்க சுகம் கிடைக்கணும் நீங்க சொன்ன நம்புவீங்களா? ஆனா ஒருத்தி மட்டும் நம்பினா, அவ தான் பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 வருஷம் போக்குனால கஷ்டப்பட்டு இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொற்றணும் அப்படின்னு விசுவாசத்தோடும் வைராக்கியத்தோடும் அந்த கூட்டத்தில் அவ யாரு தடுத்தாலும் யார் எதிர்த்து நின்றாலும் அதை பத்தின அவன் கவலைப்படவே இல்லை. இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரத்தின் ஓரத்தின் தொங்கிக் கொண்டிருந்த அந்த தொங்கலின் நுனி பகுதியை தொட்டான். அந்த கனமே வல்லமை புறப்பட்டு அவளை குணமாக்கினது. இயேசு கிறிஸ்துவனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தில் உள்ள வல்லமை அவளை குணமாக்கினது நீங்க நினைக்கிறீங்களா? இல்லங்க, அவருடைய விசுவாசத்தில் உள்ள வல்லமை அவளை குணமாக்கினது. ஆமாங்க, கடுகளவு விசுவாசம் மலையை பெயர்க்கும். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். இன்றைக்கு நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உங்க விசுவாசத்தின்படியே உங்களுக்காக கடவுது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.